தயாராக அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும், குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனலில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இந்த தகவல் தான் டிஎன்பிஎஸ்சி தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த நியூஸில். அதுக்கான லிங்க் நான் கொடுக்குறேன். நியூஸ் 18லேருந்து அந்த அப்டேட் கொடுத்துருந்தாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷன் ஏன் டிலே ஆகுது அப்படின்னா, குரூப் 2க்கான ஃபைனல் ரிசல்ட் ஏற்கனவே வரதுக்கு டிலே ஆகிட்டு இருக்குது. அதுக்கான ப்ராசஸ் தான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸையும் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டோம். அதுக்கான ஒரு அப்டேட் நம்ம கொடுத்துருந்தோம். அதுவே டிசம்பரில் தான் வரும் அப்படிங்கிறனால அந்த ப்ராசஸை பார்த்துட்டு அது முடிச்சதுக்கப்புறம் தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில போஸ்டிங்ஸ் குரூப் 1 லெவலுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய அந்த போஸ்டிங்ஸையும் இந்த குரூப் 1 நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா சேர்த்திடலாம், ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவும் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி குரூப் 4ம் இந்த ப்ராசஸில் முடிஞ்சதுக்கப்புறம் தான் குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடக்குதுன்னா டிசம்பர் எண்டில் மறுபடியும் டிசம்பரில் எப்படி நமக்கு ஆனுவல் பிளானர் வந்துடும். ஆக்சுவலாக இன்னும் 20 டேஸில் நமக்கு புது ஆனுவல் பிளானரே கிடச்சிடும். 2024 என்னென்ன எக்ஸாம்ஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயாச்சும் அவங்க தெளிவாக கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. இப்போதைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வருது அப்போ அப்படின்னு பார்த்தோன்னா ஜனவரிக்கு அப்புறம் தான் நோட்டிஃபிகேஷன் வரலாம். ஜனவரி, பிப்ரவரி எப்போ வேணாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். வந்ததுலேருந்து ஒரு 70 டேஸ் குரூப் 4 எக்ஸாமினேஷனான டைம் கிடைக்கும் அப்படிங்கிறது, மினிமம் டைம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கான அப்டேட்டாக இருக்குது. சரி, எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறதும் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இப்போ சொல்லக்கூடிய நியூஸை பொறுத்து குரூப் 2வோட மெயின்ஸ் ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங் நம்ம இருந்துகிட்ருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவோம் அப்படின்னா ஜனவரியில் தான் நோட்டிஃபிகேஷன் நம்ம எதிர்பார்க்க முடியும். செலெக்ஷன் வருது சார், எக்ஸாம்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வரலாம், எக்ஸாம்ஸை தான் கண்டக்ட் பண்ணக்கூடாது. நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே வந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜனவரி, பிப்ரவரிக்குள்ளே அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சரிங்களா, இதுதான் ப்ராசஸ். ஸோ நீங்கள் எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ கூடுதலாக சில டைம் கிடைக்கிது அப்படின்னா அது ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். சரி, என்னால் இப்போ படித்த எக்ஸாம்ஸ் டிசம்பரில் வந்துடும்னு சொன்னீங்களே சார், நவம்பரில் வந்துடும்னு சொன்னீங்களே சார். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானரை பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம். அப்போ அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி கொஞ்சம் அப்டேட் ஆகுது. ஸோ அதையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சுக்கிட்டு நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் எந்த விதத்துலையும் டிலே ஆகாமல் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ எந்த இடத்துலையும் லேக் ஆகாமல், ஸோ டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விட்டுட்டு சரி படிச்சுக்கலாம் அப்படின்னு நோட்டீஸ் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம்னு இல்லாமல், ஸோ ஓகே அதாவது படிக்க ஆரம்பிக்காதவங்க ஓகே டைம் இன்னும் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்போ ஓகே நம்மளால் முடியும், இந்த டைமை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் உங்களுடைய பிளானை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த அளவுக்கு கவர் பண்ணலையோ அதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கான புக்ஸ், அது மட்டும் இல்லாமல் வீடியோ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் எல்லாமே இப்போ தீபாவளி ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தோம். அது எல்லாமே ஆஃபரில் இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் இருக்கும். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஜிஎஸ் புக்ஸ், தமிழ் புக்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் புக்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் புக்ஸை ஆர்டர் பண்ணிக்கலாம். டேரெக்டாக வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை காண்டாக்ட் நம்பர் பண்ணி கால் பண்ணியும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நியூஸ் 18க்கான அந்த வீடியோ லிங்க்கும் நீங்கள் அந்த சேனலில் சர்ச் பண்ணிங்க கிடைக்கும். இல்லாட்டி இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதுதான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாவது அப்டேட் தான் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ.